வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சரவணா ஸ்டோர் போயிட்டு நானும் என் வீட்டுக்கு தேவையான டப்பாக்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எனக்கு இந்த இப்போ யூடியூப்லலாம் இதில் தானே எண்ணெய்லாம் ஊற்றுதாவோ பொங்கும்போது அதை பார்த்தோன்னா ஒரு ஆசை. ஆனால் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாயா. அதுதான் எனக்கு பிடிக்கல பார்த்துக்கோங்க, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமான்னு. ஆனால் சரி, ஒரு ஆசைக்கும் வாங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா டப்பாவையும் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோடனே கழுவி காய வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் அப்பாவுக்கு சோத்தை பொங்கி கொடுத்து வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் என் மாவளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணாமல் சரி வேலையை இந்த டப்பாக்கள்லேயும் எல்லாம் அடுக்கி ஒதுக்கி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் வந்து எல்லாத்தையும் போட்டு அடுக்கி ஒதுக்கி வச்சாச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் கேன்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அந்த எண்ணெய் கேன்லலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாம் வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் 2-3 நாளைக்கு இது அப்படியே நல்லா நீட்டாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. திரும்ப பழைய குருடி கதவை தொடடின்னு அது பழசாக அப்படியே தூசியாக ஆயிரும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் தான் நம்ம தொடச்சி வச்சாலும் எங்கேருந்து தான் தூசி வருமோ வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் நெல்லையப்பர் கோயிலில் நாளைக்கு வந்து திருக்கல்யாணம். அதனால் இன்றைக்கி வந்து காந்திமதி அம்மனும் நெல்லையப்பர் வந்து பார்த்திங்கன்னா மாலை மாற்றுறது, இதை வந்து எங்கள் ஊரில் காட்சி கொடுக்குறதுன்னு தான் சொல்லுவோம். காட்சி மண்டபம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து காட்சி கொடுக்குற நிகழ்ச்சி இருந்து பார்த்துக்கோங்க. நானும் என் மாலும் இந்த தடவை தான் முதல் வருஷம் போயிருக்கோம் பார்த்துக்கோங்க. எனக்கும் கல்யாணம் வந்து 25 வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட போனதே இல்லை. இன்றைக்கி தான் போயிருக்கா. அப்பா போகும்போதே சொன்னாவோ காலையில் 2 பேரும் மறக்காமல் கொடையை எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா காய்ச்சி கொடுத்தாலே மழை பெய்யும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் காய்ச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இருந்து மழை தூரிக்கிட்டே தான் இருந்தது. அப்படியே அம்மன் வந்து அப்படியே ஜம்முன வர அழகாக பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்படியே சாமியை வந்து சுற்றி வந்து 3 தடவை சுற்றி வந்து அப்படியே எய்த்தாப்பில் போய் நின்றுட்டா பார்த்துக்கோங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் இந்த மாலை மாற்றினாங்க. சாமிக்குள்ள மாலையை அம்மனுக்குள்ள மாலையை வந்து சாமிக்கும், அது எல்லாம் நாங்கள் வந்து நல்லா பார்த்தோம் பார்த்துக்கோங்க. மலைக்குள்ளே நின்னே தான் பார்த்தோம். ஆனால் வர்ற வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இது காய்ச்சி கொடுத்ததும் அப்பா சொல்லிச்சு மழை பெய்யும் அப்படின்னு. காய்ச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிட்டு இருந்து, காய்ச்சி கொடுத்து வீட்டுக்கு வரலாம் பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிட்டு, என்னடா இது உங்கள் அப்பா சொல்லி அப்படியே தலைகளை நடக்கு அப்படின்னா, சரி ஏமாச்சோன்னா மொத்தத்தில் மழையில் நனையாமல் வரல, அது நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. வரவில் கூட்டாஞ்சோறு கொடுத்துட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. அதில் லைன் நிறைய நின்று. அப்போ ஏமாச்சோன்னா இல்லை நிற்க வேண்டாம், வா வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் கோயில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு அதில் வாங்கி தின்னுட்டு தான் வந்தேன் பார்த்துக்கோங்க.